ஹாய், ஸ்பெகத்தி பண்ணலாமா? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்க ஆனியன் அண்ட் கார்லிக் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது ரைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளிக்ஸ் அண்ட் 1 ஸ்பூன் ஒரிகானோ, தென் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் சோயா சாஸ், சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் அண்ட் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஸ்பைஸியாக வேணுன்னா 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் ஸ்பீனச் ஆட் பண்ணி லைட்டாக குக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்பீனச் கொஞ்சம் குக் ஆகிருக்கு. இப்போ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்பெகத்தியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லெட் போட்டு மூடி வச்சோம்னா இது நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ அதனால் லெட் போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சதுக்கப்புறம் அதை திரும்ப எடுத்துட்டு இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிடலாம். எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மொசரலா சீஸ் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் குக் பண்ணால் ஸ்பெகத்தி ரெடி. இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். உங்கள் ஸ்பைஸ்னஸ் வேணும்னா சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஸ்பைஸ்னஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பெகத்தி எப்படி வந்திருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நல்லா க்ரீமியாக நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை.